Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 10 Exercise 10.8 6th question in the video. Assume that the rate at which radioactive nuclei decay, so decay negative is proportional to the number of such nuclei that are present in a given sample. So rate at which radioactive nuclei decay ஆகுது அப்படி சொல்றாங்க. அப்போ இப்போ dn by dt at times of time என rate கொடுத்திருக்கனால இது proportional to number of such nuclei. அப்போ nuclei n ன்னு எடுத்துக்கிறோம்னா directly proportional to எடுத்துக்கலாம். In a certain sample 10% of the original number of radioactive nuclei have undergone disintegration in the period of 100 years. So 100 years t ஓட value 10% நம்ம கண்டுபிடிக்குவோம் யூஸ் பண்ணுவோம். What percentage of original radioactive nuclei will remain after 1000 years? 100 years கொடுத்துட்டாங்க 10% disintegrate ஆகுது அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்புறம் 1000 yearsக்கு எவ்வளோ கேட்குறாங்க. சொல்யூஷன்ல given எழுதிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி let n be the radioactive nuclei in a sample at any time t and let n naught be the initial number of radioactive nuclei. Rate at which radioactive nuclei decay. அப்போ dn by dt is directly proportional to the number of nuclei at that time. அந்த percentage எவ்வளோன்னு எழுதிட்டோம் n ன்னு எழுதிட்டோம். proportionality நான் remove பண்ணோம்னா dn by dt is equal to நம்ம kனும் எடுக்கலாம். நான் இங்க lambda எடுக்கிறேன் minus lambda into n. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா decay ஆகுது. ஸோ மைனஸ் தான் எடுத்துக்கணும். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே அண்ட் அந்த என் அப்படியே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேரியபிள் செப்பரேஷன் பண்ணிடலாமா? என் கீழே கொண்டு வந்துடலாம். dn by n is equal to minus lambda into dt. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுவோம். இன்டெகிரேஷன் ஆஃப் dn by n is equal to minus lambda constant integration of dt. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண log n which is equal to minus lambda into t. இன்டெகிரேஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த n dn by n log n எழுதிக்கலாம். மைனஸ் லாம்டா கான்ஸ்டன்ட் dt இன்டெகிரேட் பண்ண t பிளஸ் சின்னு எடுத்துக்கலாம். இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இந்த நம்பர் 1ன்னு எடுத்துட்டு t is equal to 0 நம்ம எடுக்கும்போது என்னோட வேல்யூ n நாட்னு எடுத்துக்கலாம் இனிஷியலா. சரிங்களா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். log n இருக்கிற இடத்துல n naught is equal to minus lambda into 0 plus c. 0 into lambda 0 ஆயிடும். அப்போ log n naught is equal to c ன்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இதை நம்பர் 1ல ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ எப்படி மாறும்னா log n is equal to minus lambda into t plus c இருக்கிற இடத்துல நம்ம log n naughtன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ plus log n naught இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆயிடும்? log n minus log n naught is equal to minus lambda into t. இப்போ இது ரெண்டும் மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? log n divided by n naught which is equal to minus lambda into t. இது செகண்ட் ஈக்குவேஷனை நான் கன்சிடர் பண்றேன். இப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 10% டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. டிஸ்இன்டிகிரேஷன் எப்போ நடக்குது அப்படின்னா in a period of 100 years. ஸோ இது எப்படி கன்சிடர் பண்ணோம்னா when t is equal to 100, t 100 இருக்கும்போது n எப்படி மாறும்? டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. அப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு n நாட் இருக்கு. அதுல இருந்து 10% ஆஃப் சேம் n நாட்டை நான் மைனஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு வேல்யூ கிடைக்கும். which is equal to n naught minus 0 0 cancel பண்ணிட்டா 1 by 10 into n0.
இப்போ இந்த 10 இன்சைட் வந்தால் 10 வந்தால் 10, 10 minus 1 9, 9/10 n நாட்னு எழுதிக்கலாம். இது என்னோட வேல்யூ. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரிங்களா. செகண்ட் இக்குவேஷனில் இதை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எப்படி மாறும்? log n இருக்கு. என்னோட இடத்துல இப்போ என்ன எழுதணும்? 9/10 n நாட் டிவைடட் பை கீழேயும் ஒரு n நாட் தான் இருக்கு. இது ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். which is equal to minus lambda into t ஓட வேல்யூவில் 100 எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம்? n நாட் கேன்சல் ஆகிடும். அடுத்த லைனில் வெறும் log of 9/10 மட்டும் இருக்கும். which is equal to minus 100 into lambdaன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? log 9/10 is equal to minus முதல்ல 100 எழுதிக்கலாம். 100 into lambda. இது வந்து ஒரு கண்டிஷன். இப்போ lambda வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். minus 100 இன்சைட் கொண்டு வந்துடலாம். minus 1/100 into log 9/10. இது லாம்டாவோட வேல்யூ. இப்போ இந்த லாம்டா வேல்யூவை நான் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா log n/n நாட் is equal to minus lambda. லாம்டாவோட வேல்யூ minus 1/100 log 9/10 into t. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் என்ன ஆகிடுமா? log n/n நாட் is equal to minus into minus plus. அப்போ 1/100 into log 9/10 into t. நம்ம இது வந்து ஹோல் ப்ராக்கெட்டில் எழுதிட்டு வெளியே வந்து டீன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் டீயோட வேல்யூ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? லாஸ்ட்டை கண்டுபிடிக்க சொன்னது when t is equal to 1000. ஆஃப்டர் 1000 years எவ்வளோ டிஸ்இன்டிகிரேட் ஆகும் அப்படி தானே கேட்குறாங்க. அப்போ t இடத்துல 1000 எழுதிட்டா போதும் இல்லையா. log n/n நாட் is equal to 1/100 log 9/10 into t இருக்கிற இடத்துல 1000. அப்போ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் ஒரே ஒரு 10 தான் இருக்கும். அதை நம்ம முன்னாடியே எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் தான் இல்லையா. log n/n நாட் is equal to 10 into log 9/10. இப்போ இந்த 10 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத அப்படியே வந்து பவரில் கொண்டு போயிடலாமா. log n/n நாட் is equal to log 9/10 பவரில் 10. இப்போ ரெண்டுமே log ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ n/n நாட் is equal to 9/10 பவரில் ஒரு 10 இருக்கு. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க நமக்கு. ஸோ பர்சன்டேஜில் கேட்குறனால n/n நாட் is equal to இங்கே 9/10 எழுதுறேன். கீழேயும் 10/10 எழுதுறேன். into 100. ஏன்னா பர்சன்டேஜில் நமக்கு கேட்குறாங்க. அப்போ into 100 பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 100 வந்து எப்படி எழுதலாம்? 10/2. 10/2 இருக்குது. இங்கே 10 இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 10 என்னவா மாறிடும்? 8ஆக மாறிடும். அப்போ n/n நாட் is equal to 9/10/10^8 percentage. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. அண்ட் 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ தான் டிஸ்இன்டிகிரேட் ஆகிருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். ஹென்ஸ் 9/10/10^8 percentage கண்டிப்பாக எழுதணும் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி will remain after 1000 years அப்படின்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சமையலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.